2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துச்சு. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள்லாம் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதையெல்லாம் செய்வோம்னு காங்கிரஸ் சார்பா தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருந்தாங்க. ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அதுல காங்கிரஸ் சார்பா பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அவங்க 2 விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஒன்னு, ஏழை பெண்களுக்கெல்லாம் மகாலட்சுமின்னு ஒரு திட்டத்தின் மூலமா ஆண்டுக்கு 1 லட்ச ரூபாய் காசு கொடுப்போம். அப்புறம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தோட சம்பளத்தை 400 ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்னு இந்த 2 விஷயங்களையும் அவங்க ரொம்ப முக்கியமா சொல்லியிருந்தாங்க. இது பரந்துபட்ட மக்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். காங்கிரஸோட இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி சங்கிகளே எவனும் வாயை திறக்கல. ஏன்னா சங்கிகள் வாயை திறந்து அதை விமர்சனம் பண்ணானுங்கன்னா அதுவே காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ஒரு பெரிய விளம்பரம் மாதிரி அமைஞ்சிடும். அவங்க என்ன சொன்னாலும் அது காங்கிரஸுக்கு விளம்பரம் தான். இதெல்லாம் சாத்தியம் இல்லாத திட்டம், வெறுமனே தேர்தல் நேர வாக்குறுதிகள் மட்டும்தான், இதையெல்லாம் நிறைவேற்றவே முடியாது, காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போறதில்லைன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சும்மா வெற்று வாக்குறுதிகளை அள்ளி விடுது அப்படின்னு எப்படி பேசினாலுமே அது காங்கிரஸுக்கு பிளஸ் தான். இது சங்கிகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவனுங்க பொத்துனாப்புல இருக்கிறானுங்க. சொல்லாம ஊன்னு சொல்லாம அப்படியே பொத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா சங்கிகளுக்கு வேலை பார்க்கறதுக்குன்னே நம்ம ஊர்ல இன்னொரு குரூப் இருக்குது, நாம் தமிழர் கிறுக்கனுங்கன்னு அவனுங்களுக்கு பேரு. அவனுங்க ஆல்ரெடி களத்துல இறங்கிட்டானுங்க. காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கண்டிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எது, ஏழை பெண்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? இந்தியாவோட கடன் எவ்வளவு தெரியுமா? இந்திய அரசு ஆல்ரெடி எவ்வளவு கடன்ல இருக்குது தெரியுமா? எப்படி நீங்க 1 லட்ச ரூபா கொடுப்பீங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் ஒரு பக்கம் கேட்கிறான். இந்தியாவோட கடனை பத்தி காங்கிரஸுக்கு இவன் வகுப்படுகிறான். அப்புறம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு 400 ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்களா? ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்தால விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது பத்தாதா? இன்னும் அதுக்கு சம்பளத்தை சேர்த்து கொடுத்து விவசாயத்தை முற்றிலும் அழிக்க போறீங்களா அப்படின்னு சாட்டை ரொம்ப உக்கரமா பேசியிருக்கிறான். சரி, இவன் தான் சில்லற பையா இப்படி பேசியிருக்கிறான்னு பார்த்தா இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாப்புல, சீமான்னு பேரு, அவரு அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப உக்கரமா பேசியிருக்கிறாரு. எங்க ஊர்ல எல்லாம் போனா அந்த கம்மாய்க்குள்ள என்ன மாமா கூட்டம்னு கேட்டாங்க. மாமா சொக்கலிங்க திட்டம் அது ஒன்றும் அப்பல 100 நாள் வேலை திட்டம்ங்கிறாரு. சீட்டாடிட்டு இருக்குது, பல்லாங்குழி ஆடுறது, இதெல்லாம் எனக்கு இப்படி தான் ஆடுறவனே என் சொந்தக்காரன் தான். ஆக்சுவலா சீமான் இப்படி பேசுறதெல்லாம் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. நியாயப்படி சீமானோட தம்பிகள்லாம் எங்கேயாவது ஓட்டு கேட்டு வந்தா கல் எடுத்து அடிக்கணும், இல்லைன்னா செருப்ப கழட்டியே அடிக்கணும். ஏன்னா அந்த பக்கம் மோடி கவர்மெண்ட் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இன்சென்டிவ், லோன் ரைட் ஆஃப், கன்செஷனு, இன்னும் என்னென்னவோ பேர்களில் 1000 கோடிகளை, லட்சம் கோடிகளை தூக்கி கொடுக்குறாங்க. அதை பற்றியெல்லாம் சீமானோட தம்பிகளோ என்னைக்காச்சும் பேசியிருக்கிறாங்களா? அதையெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்களா? ஏப்பா, 100 பணக்காரர்களுக்கு 50 பணக்காரர்களுக்கெல்லாம் எதுக்குப்பா இத்தனை லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குறீங்க? அவன் என்ன காசையா திங்க போறான்? அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? எதுக்கு அவனுக்கு மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது இவங்க எல்லாம் பேசியிருக்கிறாங்களா? சாதாரண மக்களுக்கு ஒரு 1000, 500, ஒரு 50,000, 1 லட்சம்னு எப்பயாவது கிடைச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். இவங்களுக்கெல்லாம் மூக்கு வேத்துறோம், உடனே வந்துருவாங்க. அநியாயம் அக்கிரமம்னு ஒப்பாரி வைப்பானுங்க. சீட்டாடுறாங்க, பல்லாங்குழி ஆடுறாங்க, படுத்து தூங்குறாங்க, நாட்டில் அநியாயமும் அக்கிரமமும் தலைவிரிச்சு ஆடுதுன்னு என்னமோ இவங்களோட சொத்தை நாமெல்லாம் அப்படியே வலுக்கட்டாயமா அடிச்சு புடுங்கிட்ட மாதிரி அப்படி ஒரு துறப்பானுங்க. ஆக்சுவலா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக அதை நியாயப்படுத்துறதுக்காக சீமான் பல விதமா உருட்டுவாப்ல. அதுல 2 முக்கியமான உருட்டுகள் இருக்குது. ஒன்னு, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல கொஞ்சம் பெருசா வேலை வாங்காத சம்பளம் கொடுக்கறதுனால மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேறாங்க. மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றுறதுக்காக தான் அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தையே நடத்திட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்லுவாப்ல. இதை நம்புற சீமானோட கூமுட்ட தம்பிகள்ட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா, ஏண்டா 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகபட்சமா ஒரு 300 ரூபாய் கிடைக்குமா? ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு 30,000 ரூபாய் கிடைக்குமா? அந்த 30,000 ரூபாயை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சீமானோட எந்த கூமுட்ட தம்பி வேணாலும் வாங்க, அந்த காசை நான் கொடுத்துட்றேன், நீங்க வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாது. ஏன்னா உங்க நொன்னா அப்படிதான் சொல்றாரு. 100 நாள் வேலை திட்டத்தில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்க படுத்து கிடக்குறாங்க, வேற எந்த வேலைக்கும் போறதில்ல, உழைப்பிலிருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற பீத்த கதையை தான் சொல்றாரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த காசை நான் கொடுத்துட்றேன்,
நீங்க எவனும் எந்த வேலைக்கும் போக கூடாது. 30,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு அத்தோட மூடிக்கிட்டு இருக்கணும். எவனும் அதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. வேற எந்த வேலைக்கும் போக கூடாது. வேற எதுக்காவது போனீங்கன்னா அப்படியே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் பாத்துங்க. எந்த தம்பிடா ரெடியா இருக்கிறீங்க? வாங்கடா. ஏன்டா மனிதனோட இயல்பு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாதாடா? மனுஷனுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாதுடா. 50,000 வந்தாலும் பத்தாது, 5 லட்சம் வந்தாலும் பத்தாது, 5 கோடி வந்தாலும் பத்தாது, 5,000 கோடி வந்தாலும் பத்தாது. அவன் மேலும் மேலும் செல்வத்தை தேடிக்கிட்டு தான் இருப்பான். யாரும் இந்த 100 நாள் வேலையில கிடைக்கிற அந்த 300 ரூபாயை நம்பி எல்லாம் இல்ல. அப்படி இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வயசானவங்களா இருப்பாங்க, வேற வேலை எதுவும் செய்ய முடியாம இருப்பாங்க, வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வர்றதெல்லாம் அதை விட ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். சரி கிடைக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்வோம் அப்படின்னு வாழ்வாங்க. அவங்களுக்கு இதை விட அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, உடல்ல தெம்பு இருந்தா அவங்க போய் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பாங்க. யாரும் சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. மெயினா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பலனடைகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள். அவங்க தான் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் அதிகமா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வேற ஒன்றும் வருமானத்துக்கு வழி கிடையாது. சரி இந்த 100 நாள் வேலைக்கு போனோம்னா அதுல கொஞ்சம் காசு கிடைக்கும், குடும்ப செலவுக்கு ஆகும்னு போயிட்டு வருவாங்க. அவ்வளவுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் விவசாய கூலிகள் மட்டும் கிடையாது, லேண்ட்லார்டுகள், அதாவது விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்களே அதை நம்பிதான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல 85% விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கிற சிறு குறு விவசாயிகள் தான். அவங்க அந்த 5 ஏக்கர்ல விளையிறத வச்செல்லாம் ஒன்றும் பெரிய அப்படியே மாட மாளிகை கோடை கோபுரம் எல்லாம் கட்டிட முடியாது, அப்படியே செல்வத்தில் குளிச்சிடவெல்லாம் முடியாது. அதுல ஒரு 2,000, அந்த பக்கம் ஆடு மாடு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு 2,000, அப்புறம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 2,000ன்னு 2,000 கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த 100 நாள் வேலை திட்டம் தான் இந்திய பொருளாதாரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஏன்னா கிராமத்துக்கு பணம் போறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழி இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா கிராமத்துக்கு சுத்தமா பணமே போகாது. அப்புறம் நகரத்தில் இருக்கிற கம்பெனிகளை எல்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான். கிராமத்துக்கு பணமே போகலன்னா, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வாங்கும் சக்தியே இல்லைன்னா அப்புறம் நகரத்தில் எப்படி ஃபேக்டரிகளை ஓட்டுவீங்க? நகரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? அங்க கிராமத்துக்கு பணம் போனாதான் அவங்க ஒரு பேஸ்ட் வாங்குற இடத்துல 3 பேஸ்ட் வாங்குவாங்க. கிராமத்துக்கு சுத்தமா பணமே போகலன்னா 5 பிரஷ் விற்கிற இடத்துல 3 பிரஷ் தான் விற்கும், 5 சோப்பு விற்கிற இடத்துல 3 சோப்பு தான் விற்கும், 5 ஷாம்பு விற்கிற இடத்துல 3 சோப்பு தான் விற்கும். கிராமத்துக்கு பணம் போனாதான் 2 முட்டை வாங்கி சாப்பிட்றவங்க 5 முட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. அத்தனை தொழில்களுக்கு நல்லது. பென்ஸ் BMW கார்ல எல்லாம் போக முடியும், நகர வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா நகரத்தில் இருக்கிற அத்தனை ஃபேக்டரிகளையும் இழுத்து மூடிட வேண்டியதுதான். இதெல்லாம் எதுவுமே தெரியாம இந்த பைத்தியக்கார நாம் தமிழருக்கு இருக்கணுங்க 100 நாள் வேலை திட்டத்தை இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது? ஆக்சுவலா இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, நாடு அவ்வளவு வளருது, இவ்வளவு வளருது, அத்தனை பர்சன்ட்ல வளருது, இத்தனை பர்சன்ட்ல வளருதுன்னு நாமெல்லாம் பெருமை பீத்துறோம். இந்தியா உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரம், 5வது பெரிய பொருளாதாரம்லாம் பெருமை பீத்துறோம். உலகத்தில் இருக்கிற பெரிய 100 கோடீஸ்வரர்கள்ல இந்தியாவில் இருந்து மட்டும் 20 பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் செல்வ செழிப்பும் செல்வ வளமும் கொளிக்குது அப்படின்லாம் வளைச்சு வளைச்சு பெருமை பீத்துறோம். ஆனா அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்துக்கு எதுவுமே கிடைக்கல. விவசாயத்தை நம்பி கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு எதுவுமே போய் சேரல. அவங்க 100-200 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. கிராமத்தில் 200 ரூபா 300 ரூபாய்க்கு நாய்படாத பாடு பட வேண்டியதா இருக்குது. ஸோ இந்த நாட்டோட வளர்ச்சியில அவங்களுக்கும் கொஞ்சோண்டு கொடுப்பான், கொஞ்சோண்ட கிள்ளி கொடுப்பான் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். அதையும் காங்கிரஸ் ஒன்றும் சும்மாலாம் செய்யல. இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது கம்யூனிஸ்டுகள் 60 எம்பிகள் இருந்தாங்க, அப்புறம் திமுக எம்பிகள்லாம் இருந்தாங்க. இவங்களோட தயவுல தான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. இவங்க நெருக்கடி கொடுத்துதான், கம்யூனிஸ்டும் திமுகவும் சேர்ந்து காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுத்துதான், வேற வழியே இல்லாம தான் காங்கிரஸ் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இல்லைன்னா மத்தியில் ஆள்ற எந்த அரசும் மனசார கிராமத்துக்கு 50,000 கோடியோ 1 லட்சம் கோடியெல்லாம் தூக்கி கொடுக்காத. அன்னைக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் அவ்வளவு வலுவா இருந்தது. இவங்களோட தயவுல காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்ததுனால இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்தது. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஊர்ல பெண்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்றதையெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. 400 ரூபா 500 ரூபா சம்பளத்துக்கெல்லாம் நாய்படாத பாடு அவங்க எல்லாம் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் அதை தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால எல்லாம் சும்மா ஒரு அரை மணி நேரம் வெளியில போயிட்டு வர முடியல, அப்படி காந்துது, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அதே நம்மூர் பெண்கள் தான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் 400 ரூபா சம்பளத்துக்கு கட்டட வேலை செய்யறாங்க. வெளியிலேயே தான் நிக்கிறாங்க, வெயிலேயே தான் நிக்கிறாங்க. ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான், அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட, அவ்வளவுதான். இந்த வெயில்ல ஆண்களும் வெயில்ல நின்று தான் கஷ்டப்படுறாங்க, வெளியில நின்று தான் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க ஒரு 10-20 நாளைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போய் சும்மா தான் உட்காந்துட்டு வரட்டுமே, அதில் ஒரு
200-300 உங்களுக்கு சம்பளம் தான் கிடைச்சிட்டு போகட்டுமே, இந்த சீமான் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதனால என்ன கேடு வந்ததுன்னு நான் கேட்குறேன். ஒரு 300 ரூபா காசை கையில் வாங்கி பார்க்கணும்னா அதுக்கு அவன் நாய்படாத பாடுபட்டு தான் ஆகணுமா? இந்த நெருப்பெறிகிற வெயில்ல அவன் நாய்படாத பாடுபட்டு தான் அந்த 300 ரூபாயை சம்பாரிச்சே ஆகணுமா? ஏன் அது கொஞ்சம் ஈஸியாக அவனுக்கு கிடைச்சிடக்கூடாதா? அப்படி அந்த 300 ரூபா கொஞ்சம் ஈஸியாக அவனுக்கு கிடைச்சதுன்னா இந்த சீமானுக்கெல்லாம் ஏன் எரியுதுன்னு நான் கேட்குறேன். இந்த சீமானுக்கு அதனால என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். இதை ஆதரிக்கிற அத்தனை கூமிட்ட தம்பிகள்ட்டையும் அதான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் என்னடா கேடு? உங்க நொன்ன நான் தான் உலகத்திலேயே பெரிய விவசாயி, என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு அந்த பக்கம் பெருமை பீத்துன்னு பீத்துறாப்புல. ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஒரு 10 நாள், அதிகபட்சமா ஒரு 10 நாள் இருக்கும், வெயில்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஒரு கண்ணு அப்படியே சிவப்பா மாறிடுச்சு, மூஞ்சியெல்லாம் அவ்வளவு கர்ண கொடூரமா மாறிடுச்சு, மனுஷனை கண்ணிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரம் ஆயிட்டாப்புல. ஒரு 10 நாள் வெயில்ல தெரிஞ்சவங்க நொன்னனுக்கே இப்படி இருக்குதுன்னா வருஷம் முழுக்க வெயில்ல கஷ்டப்படுறவங்க ஒரு 10 நாள் 100 நாள் வேலை திட்டத்தில் போய் சும்மா தான் உட்காந்து அந்த 300 ரூபாயை வாங்கிட்டு போறாங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா கேடு வந்தது? உங்க நொன்னனுக்கு என்னடா கேடு? இதுக்கப்புறமும் 100 நாள் வேலை திட்டத்தோட தேவையை பத்தி உங்களுக்கு சரியா புரியலன்னு வைங்க, சீமான் தம்பிகள்லாம் என்ன பண்றீங்கன்னா, உங்க நொன்னன் சீமானை கூட்டிட்டு போய் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஊர்ல இப்ப அடிக்குதுல்ல வெயில், இந்த வெயில்ல ஏதாவது ஒரு கடலை காட்டுல களை வெட்ட விடுங்க. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் வேண்டாம், கடலை விதைச்சிருப்பாங்கல்ல அந்த காட்டுல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சீமான் இந்த நெருப்பெறிகிற வெயில்ல களை வெட்டட்டும். அதை அப்படியே லைவா போட்டு ஊர் உலகத்துக்கே காட்டுங்க. ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும் 100 நாள் வேலை திட்டத்தோட தேவை, விவசாயம்னா என்ன, விவசாய வேலைங்கிறது எவ்வளவு வலி நிறைஞ்சது, வாழ்க்கைனா என்ன, வலினா என்ன, ஏன் 100 நாள் வேலை திட்டமெல்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அதனால சீமான இமீடியட்டா கூட்டு போய் களை வெட்ட விடுங்க. விவசாயம் பண்றது ரொம்ப ரொமான்டிக்கானதுன்னு நாட்டில் நிறைய பேர் நம்பிக்கிட்டு சில்லறையை செதற விட்டுட்டு திரியிறானுங்கல்ல, அவனுங்களுக்கும் அதோட உண்மை முகம் என்னன்னு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.